வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இன்னொரு விஷயம் பற்றி பேச போகிறோம். அதில் குறிப்பாக இப்போ ஜூம் மீட்டிங்கில் நம்ம எல்லாருமே பழக்கப்பட்ட ஒன்று தான். எல்லாருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் இருக்கிறதுனால, இந்த பேண்டமிக்னால நம்ம எல்லாருமே ஆன்லைனில் தான் நம்மளுடைய மீட்டிங்காக இருக்கட்டும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆன்லைனில் தான் வகுப்புலாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக நம்ம ஆன்லைனில் நம்ம வகுப்புகளாக இருக்கட்டும், அதே சமயத்தில் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியாமல் தான் இருக்கும். போக போக கண்டிப்பாக நம்ம பழகிருப்போம். ஸோ இந்த வீடியோ ஜூம் மீட்டிங்கில் எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி அது என்னென்ன ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அதில் எப்படி ஷேர் பண்ணுறது, நம்மளோட ஸ்க்ரீனை எப்படி ஷேர் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கனாக்க நம்ம சார்ட்டிங்கில் ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக யாராவது மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை நீங்கள் அதை டிசேபிள் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க, அவங்கள மீறி கூட சில வாய்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி மீட் பண்ணி வைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஃபுல்லாக அந்த வீடியோவில் நான் ஒரு டெமோ தான் கொடுக்குறேன். கம்ப்ளீட் லைவ் டெமோ. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவாங்க. இப்போ நான் என்னோடய ஜூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இது ஏற்கனவே லாக்இன் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஜாயின் மீட்டிங், நியூ மீட்டிங் அந்த மாதிரி இருக்குது, ஷெட்யூல். இப்போ மீட்டிங்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களோட பர்சனல் மீட்டிங் ரூம்குள்ளே போகும். இப்போ அதே சமயத்தில் வேறு யாராவது உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்கன்னா ஜாயின் மீட்டிங் ரூம், அல்லாட்டினா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் நியூ மீட்டிங்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மீட்டிங் ரூம்குள்ளே போயிடும். இதில் செக்யூரிட்டி இருக்குது, பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்குது, சார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஷேர் ஸ்க்ரீன் இருக்குது, அப்புறம் ரெக்கார்ட் இருக்குது, ரியாக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இதில் எப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம்னா நம்ம அந்த க்ரீன் கலர் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபைல் போவோம். அப்போ சமயத்தில் நம்ம என்ன ஃபைலை நம்ம ஷேர் பண்ண நினைக்கிறோமோ அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணி இந்த பாருங்க, நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ உள்ளே ஷேர் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பிபிடியாக இருந்துச்சுன்னா அதை ஸ்லைட் ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா கிளாஸாக இருக்கட்டும், இல்லைனா எனி பர்பஸ்க்கு உங்களோட ஸ்க்ரீன் ஷேரை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ, ஃபோட்டோஸ், எனி வேர்டு டாக்குமெண்ட்ஸு, பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் எது வேணாலும் அதில் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். நம்ம ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி அந்த ஃபைலை, கன்சர்ன் ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னா தான் அது ஈஸியாக ஷேர் ஆகும். இப்போ ஷேர் ஆகிருக்கா இல்லையாங்கிறது மேலே பார்த்திங்கன்னா இதில் ஆப்ஷன் இருக்குது. அது யூ ஆர் ஷேரிங் யுவர் ஸ்க்ரீன் வரும். ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா மேலே வேறு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அன்னோட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அன்னோட்டேட்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பாட்லைட் பண்ணலாம். அந்த இடத்துல எதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதோ, இல்லைனா ஏதாவது பென்சிலால் ரைட் பண்ணுறதோ, இல்லைனா இண்டிகேட் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அந்த அன்னோட்டேட் அப்படிங்கிறத நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ பர்டிகுலர் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இண்டிகேட் பண்ணணும். ஒரு டயக்ராம் இருக்குது, அதை இண்டிகேட் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் மேலே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டிசேபிள் அனோட்டேட்டிங் அதர்ஸ்ன்னு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை நீங்கள் பண்ணாட்டினா பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கிறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் கிறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது உங்களுக்கு பிரச்சனை ஆகி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் முடிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு மீட்டிங்கில் ரொம்ப பார்ட்டிசிபெண்ட் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அன்வான்டாக சார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் சார்ட்டுங்களை கிளிக் பண்ணோன்னே அதில் எவரி ஒன், நோ ஒன், ஹாஸ்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணோம்னா நோ ஒன்னை கிளிக் பண்ணிடுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களோட பார்ட்டிசிபெண்ட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரைட் கார்னரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் லிஸ்ட்டு பூரா வரும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த நீங்கள் ஹோஸ்ட்டாக இருப்பீங்க ஆரம்பத்தில். ஒருவேளை நீங்கள் வேறு யாருக்காவது ஹோஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் நேமை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது ரெக்கார்டு பண்ணிக்கணும். உங்கள் மீட்டிங்லாம் ரெக்கார்டு பண்ணணும்னாக்க நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ என்டையர் மீட்டிங் அன்டில் யூ ஸ்டாப், எண்ட் மீட்டிங் கொடுக்குறவரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆகி போயிடும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அதில் ரியாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா இந்த எமோஜியெல்லாம் வரும். அதில் நீங்கள் கிளாப் பண்ணலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஹேண்டுன்னு ஒன்று இருக்கும்.
ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரைஸ் ஹேண்டை கொடுத்தீங்கன்னாக்க அவங்க வந்து யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா உங்களோட நேம் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சம்திங் அவங்க வந்து சொல்ல வர்றாங்கன்னு அர்த்தம். ஸோ ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என் மீட்டிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். லீவ் த மீட்டிங், என் ஆல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஆளுக்கு அசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லீவ் ஆப்ஷன் கொடுத்து வெளில வந்துடலாம். அப்படி இல்லை நீங்கள் மீட்டிங் வந்து முடிச்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா என் டு ஆல் கொடுத்தீங்கன்னா அந்த மீட்டிங் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இவ்வளோ தான் ஜூமில் உள்ள முக்கியமான விஷயங்கள். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ஜூம் மீட்டிங்கில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஜூம் மீட்டிங்கில் யார் பிகினர்ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னாக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.